Global Knowledge Academy, Tiruchengoor, Namakkal. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல previous year questions தான் பார்க்க போறோம். So first question என்ன அப்படின்னா, choose the correct circuit which can achieve the bridge balance. So இதுல எந்த circuit வந்து bridge balance achieve பண்ணிருக்கு அப்படின்னு நமக்கு questions கேக்குறாங்க. So bridge balanceனா என்ன? நமக்கு இருக்கு 2 armsலயுமே நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கணும். ஸோ அப்போதான் நமக்கு வந்து கால்வனோமீட்டர் என்ன ஆகாது, டிஃப்ளெக்ஷன் காட்டாது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்லயும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்லயும் என்னவா இருக்கணும், சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இங்க என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்போதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படிதான் பார்த்திருப்போம். பட் ஆனா இந்த சர்க்கிட்ஸ்ல பாருங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு டயோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு ரியோஸ்டாட்ஸா எடுத்துக்க முடியும். ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸா இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணா நம்ம இதை வந்து என்ன பண்ண முடியும், பேலன்ஸா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஓகே, சோ டயோடு, இது வந்து நமக்கு டயோடுன்னு தெரியலங்க. டயோட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸ், செகண்ட் ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன. ஸோ அது மட்டும் இல்லாம அப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிம்பிள் வந்து எது வந்து பாசிட்டிவ் சைடு, எது வந்து நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடம் தான் பாசிட்டிவ், இந்த டெர்மினல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் பயாஸ்னா ஒன்றும் கிடையாது. Positive terminal of the diode is connected to the positive terminal of the battery. So அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபார்வர்ட் பயோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெகட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கணும். ரிவர்ஸ் பயாஸ்னா பாசிட்டிவ் கனெக்டட் வித் நெகட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் கனெக்டட் வித் பாசிட்டிவ். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிவர்ஸ் பயாஸ்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் பயாஸ்ல தான் நமக்கு என்ன நடக்கும், கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். இதே வந்து ரிவர்ஸ் பயாஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அதே மாதிரி நமக்கு ஆர் என்னவா இருக்கும், இன்ஃபினிட்டியா இருக்கும். ஓகே, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சா? இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்ஸ்குள்ள போயிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்ல பாருங்க, பாசிட்டிவ் சைடு இஸ் கனெக்டட் வித் நெகட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் சைடு இஸ் கனெக்டட் வித் பாசிட்டிவ். ஸோ அப்போ இது வந்து என்ன பயாஸ், நமக்கு ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, இதை எடுத்துக்கோங்க. இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு, நெகட்டிவ் சைடு இஸ் connected with negative and then positive side is connected with positive. So அப்போ இது நமக்கு என்ன, forward bias. இந்த சர்க்யூட் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்யூட்ல negative side is connected with positive one. So அப்போ இது reverse bias. இங்க பாருங்க, negative is connected with negative. So அப்போ இது forward bias. இப்போ நமக்கு கொடுத்திருக்க சர்க்யூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 reverse bias, அதே மாதிரி 2 ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு. ஓகே, நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் தான் தெரிஞ்சிரும், இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இருக்கிறதே இது 2 ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ல இங்க பாருங்களேன், இது வந்து பேரலல் கனெக்ஷனா இருக்கு, இது நமக்கு சீரியஸ் கனெக்ஷனா இருக்கு. எப்பவுமே கரண்ட் வந்துட்டு ஈஸியான பாத்துல தான் ஃப்ளோ ஆக நினைக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபார்வர்ட் பயாஸ்னா உங்களுக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்போ எல்லா கரண்ட்டும் இது வழியா தான் ஃப்ளோ ஆக நினைக்கும். இந்த பார்த்தா அது சூஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ அப்போ இது நமக்கு பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ தென் த ஒன்லி ஆப்ஷன் இஸ் 4 இஸ் த கரெக்ட். இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்ல முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2024ல கேட்ட கொஸ்டின். The terminal voltage of the battery whose EMF is 10 volt and internal resistance is 1 ohm when connected through an external resistance 4 ohm as shown in the figure. இப்போ நமக்கு இந்த ஃபிகர்ல இருக்க மாதிரி 4 ohm வந்துட்டு என்ன, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் 1 ohm வந்து என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்படி இருக்கும்போது நமக்கு டெர்மினல் வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இது ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு இங்க ஒரு எக்ஸ்டர்னல் இருக்குல்லப்பா, இங்க நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி இங்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு மெஷர் பண்ணா அதுதான் என்ன, டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். current equal to total EMF divided by total resistance. So இங்க capital Rங்கிறது external resistance, internal resistance. நம்ம இப்போ I ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். I equal to EMF என்ன சொல்லிருக்காங்க,
10 வோல்ட் கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 4, இதே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 1. ஸோ அப்போ 10/5 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். இப்போ நம்ம ஐ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ இங்க என்னதான் ஃபைண்ட் பண்ண போறோம், டெர்மினல் வோல்டேஜ் தான். V is equal to I into R. ஐயோட வேல்யூ என்ன 2, ஆரோட வேல்யூ என்ன 4. ஏன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 8 வோல்டேஜ் தான் ஆன்சர் B. நீட் ரிகார்டிங் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை உடனே கிளியர்ஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.